வணக்கம் உறவுகளே, அருமையான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முற்றும் முழுதாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இப்போ இந்த நாட்டை பொறுத்த மட்டும் எல்லா நாடுகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெட்ஸுக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய லவர்ஸ் இருக்கிறாங்க. டாக்ஸ் வளர்க்க நிறைய பேர் விருப்பப்படுவாங்க, கெட்ஸ் வளர்க்க விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி ஃபிஷ் வளர்க்குறதுக்கும் நிறைய பேர் விருப்பமான ஆட்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நான் போயிருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சும்மா பார்த்துட்டு வாரது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த எல்லா கலர் ஃபிஷ்ஷையும் எது வேணும்னாலும் நாங்கள் சூஸ் பண்ணி அதை வாங்கலாம். இப்போ நார்மலாக வாங்குறது ஃபிஷ்ஷை மட்டும் வாங்கிட்டு வர இடங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டாபிஸ் கார்டன் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு வர தேவையில்லை, அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. என்னென்ன தேவையோ சகலதும் ஒரு நீங்கள் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு ஃபிஷ்ஷோ அல்லது 2 ஃபிஷ்ஷஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குது வாங்கிடுன்னு சொன்னால், அப்போ இன்னொரு இடத்துல போய் இன்னொன்று வாங்கணும் அப்படியெல்லாம் இல்லை. சகலதுமே இவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டைப் ஆஃப் ஃபிஷ் நீங்கள் வாங்க போகிறீங்க, பெருசாக வாங்க போகிறீங்களா அல்லது சின்னதாக வாங்க போகிறீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு இன்ச்சு கணக்கில் ஒவ்வொரு இன்ச்சஸ்லையும் அவங்க இந்த இதை வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையில் அழகாக இருக்குது. வாங்கி வளர்த்தா அழகாக தான் இருக்கும். இப்போ அது சம்மந்தமான நீங்கள் ஆலோசனை கேட்குறனாலும் கவுண்டரில் இருக்கிறாங்க, அதை எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி சகலதையுமே சொல்லித்தரதுக்கும் அங்கே உள்ளுக்குள்ளே ஆட்கள் இருக்கிறாங்க. போய் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்த்து இது பண்ணுறதை விட நீங்கள் நேராக போய் அங்கே எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஃபிஷ் சென்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயுமே சரியான பிஸியாக இருக்கும். பீப்புள் எப்பயும் ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அங்கே அந்த சென்டர் பிஸி இல்லாமல் இருக்காது. உள்ளுக்குள்ளே போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கும் அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். விருப்பமாக இருந்தால் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை வாங்கி வளர்க்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். உள்ளுக்குள்ளே நிறைய காரியங்கள் நாங்கள் தெரிஞ்சு கொள்வதுக்கு நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இடத்துல நிறைய டேங்க் மாதிரி ப்ராப்பராக நெட்டெல்லாம் அடித்து இது பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் அவங்க வச்சுருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ், கோல்டன் ஃபிஷ், அந்த ஃபிஷ், இந்த ஃபிஷ்ஷுண்டு எல்லாத்தையுமே அவங்க அங்கே வச்சுருக்குறாங்க. நிறைய இருக்குது. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒவ்வொரு போட்லையும் அதோட நேம் என்ன, அதோட எத்தனை இன்ச்சஸ் அப்படி எல்லாமே அதோட டீட்டெயில்ஸாக அதை போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் அதை அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அந்த ஃபிஷ்ஷையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நான் போன டைமில் அப்போ எனக்கு நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன்னு பார்த்துருக்கேன். அப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், எண்டு மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் இதில் இருக்குது. இதில் நிறையவே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கொள்ளலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். விருப்பம்னா வாங்கியும் கொள்ளலாம். வாங்குறதுக்கு உள்ளுக்க நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு சோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம், பாருங்கள். உள்ளுக்குள்ளே போனால் தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் ஃபுல்லாக நான் எடுத்திருக்க வீடியோ ஒவ்வொரு டேங்க்லையும் எத்தனை டைப் ஆஃப் ஒவ்வொரு இன்ச்சு ஒவ்வொரு சைஸ் பீசஸாக போட்டிருக்காங்க. அந்த 2 இன்ச்சஸ்லேருந்து நான் நினைக்கிறேன் 12-13 இன்ச்சஸ் மட்டும் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக அதை செப்பரேட்டாகவே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சத்தமும் வருது, மீன் சத்தம் மாதிரி ஒரு சத்தம் வர மாதிரி சத்தத்தையும் நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வீடியோ அவதானிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். என்ற வீடியோவில் எடிட்டிங் ஒன்றும் இருக்காது. நேச்சுரலாக என்னத்தை எடுக்கிறேனோ, பின்னுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிலாம் நான் போடுறது குறைவு, வெரி ரயர். அதால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்களும் ஒரு நாளைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், போய் பாருங்கள். இது மீன் வளர்க்குறது சம்மந்தமாக அல்லது வளர்க்கணும்னு சொல்லி இந்த இடம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்னட்ட இன்பாக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி கேட்கலாம். கேட்டால் நான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான இதில் நான் கைட் பண்ணி விடுவேன். நீங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தியான பெரிய வீடியோவை தான் போட்டேன்னா, ஏன்னு சொன்னால் எல்லாமே அப்படி ஃபிஷ்ஷுன்னு சொன்னால் மீனை மட்டும் இல்லாமல் அதில் முழுக்க வாங்கினா அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அதுக்கு சாப்பாடு எப்படி வாங்குறது, அதுக்கு டேங்க் எப்படி வாங்குறது, என்னென்ன டைப் ஆஃப் டேங்க்ஸ் இருக்குது அதை வளர்க்குறதுக்கு, அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறதால இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதில் கொஞ்சம் நான் கூட டைம் எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் மீன்களை நான் வீடியோவிலே காட்டிடுவோம். அப்போ போராக்களுக்கு இதை பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை கெச்சப் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றக்காண்டி நான் எல்லாத்தையுமே இதில் கேப்சர் பண்ணிட்டேன்.
நீங்கள் பாருங்கள், பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷ் நான் இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. அப்போ இதில் பார்க்கக்குள்ளே நிறைய எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், பார் கோட்டுகள், அந்த கியூஆர் கோட்லாம் இருக்குது. அதில் ஸ்கேன் பண்ணால் அந்த சைட்டுக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ கூகுளில் போய் கூட நாங்கள் அதை கூட இதை மேலதிகமாக இன்னும் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா அந்த கியூஆர் கோட்டை நாங்கள் ஸ்கேன் பண்ணோம்னா கூட்டிகிட்டு போவோம் வெப்சைட்டுக்கு. அப்போ அதில் போய் நாங்கள் இன்னும் டீட்டெயில்ஸாக எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பாருங்கள், இன்ச்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, எத்தனை இன்ச்சு, 2 இன்ச் 3 இன்ச் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மீண்டையும் இதில் போட்டிருக்காங்க. இதில் நெட் போட்டிருக்காங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு சாப்பாடு ஃபீட் பண்ண இயலாது. அவங்க கொடுக்குற சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன தேவைன்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி வாங்குறதுக்கான இதுகளை வாங்குறதுக்கும் அங்கே இருக்கிறாங்க, நிறைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் அந்த நெட் மாய் ஒன்று இருக்குது, அதை போட்டு எந்த பீஸுன்னா அதை பிடிச்சி தருவாங்க. அப்படி இல்லைன்னா சொப்புக்குள்ளேயும் நிறைய நாங்கள் சின்ன பீஸுகள், சின்னன்லேருந்து ஒரு கணக்கான 1 இன்ச், அதை விடையும் 1/2 இன்ச் குட்டியெல்லாம் உள்ளுக்க வச்சுருக்காங்க. இப்போ அதுகளையும் விரும்பி வாங்குறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஃபிஷ் இந்த நாடுகளில் வாங்குறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. அதுக்கான எல்லாமே கொடுத்து நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது. பார்க்குறக்கு ஒன்றுமே நார்மலாக இல்லை. அதால் தான் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் சில நாட்களில் ஆஃபரும் போய் கொண்டிருக்குது. அப்போ ஆஃபர் நாட்களில் போய் பார்த்து போனோம்னு சொன்னால் ஒன்று வாங்குற இடத்துல நாங்கள் 2 வாங்கக்கூடிய மாதிரி சிச்சுவேஷனும் இருக்கும். அப்படி வாங்குற ஐடியா இருக்குன்னு சொன்னால் அதை ஜூஸ் பண்ணி நாங்கள் வாங்கி கொள்ளலாம். இதுக்குள்ளே பாருங்கள், இந்த டேங்குகள் மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சு அதில் நாங்கள் மீனை விடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான இதுகளையும் அவங்க வச்சுருக்காங்க. இது ஃபிஷ் டேங்கு பக்கத்தில் அந்த லோட்டஸ் என்னென்ன டைப் ஆஃப் தாமரைப்பூ இருக்குது, அதை எப்படி வச்சுருக்கலாம், எந்த டேங்கில் வச்சுருக்காங்க வெளியிலன்னு சொல்லி வெளியில் இருந்தாங்க. நான் வெளியில் சும்மா நார்மலாக கேப்சர் பண்ண அதை காட்டுவோம்னு சொல்லி அது அந்த ஃபிஷ் அந்த வளர்க்குற மீன் இருக்கிற டேங்கி இதுக்கு பின்னாலே இருக்குது சொப்புக்கு. இது உள்ளுக்குள்ளே சொப்புக்குள்ளே எடுத்தேன். நான் சொன்னேன் ஆல்ரெடி சின்ன குட்டி பீசஸ்ன்னு சொல்லி. இது தான் சொப்புக்குள்ளே பாருங்கள், குட்டியான நிறைய வெரைட்டி ஆஃப் பீசஸ் இருக்குது. இதையும் விரும்பி வாங்குறாக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்ற விதமாக இது இருக்கும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இதை நான் அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன். இதையும் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த சொப்புக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பார்க்கலாம். ஒரு ஃபிஷ்ஷை வாங்கிட்டால் அதுக்கான சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் எந்த டேங்க், எத்தனை இன்ச்சில் நாங்கள் டேங்க் அதுக்கு நாங்கள் வாங்க போகிறோம், ஃபிஷ் டேங்க் எது நாங்கள் வாங்க போகிறோம், அதுக்கான தேவையான உள்ள கொடுக்க வேண்டிய ஆக்சிஜன், அதுக்கான கேபிள்ஸ், அந்த டியூப்புகள் சகலதுமே அவங்க முன்னுக்கு இருக்க கவுண்டரில் இருக்க ஸ்டாஃப்ட சொன்னால் எல்லாத்தையுமே அவங்களே செட் பண்ணி தந்துடுவாங்க. அப்போ நாங்கள் இந்த இடத்துல போனோம்னா ஒரு ஃபிஷ் மட்டும் வாங்குற இல்லாமல் அதுக்கு வளர்க்குறதுக்கு அதுக்கு தேவையான சாப்பாடு சகல ஆலோசனைகளும் அவங்கள்ட்ட இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் நாங்கள் இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணுறது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ எண்டு மட்டும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எதுவும் கேள்விகள் இருந்தால் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இப்படியே நீங்கள் வந்த மாதிரி அப்படியே வீடியோ எண்டு மட்டும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு காமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. எண்டு மட்டும் அப்படியே கேரி ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.